எவ்வளவு நாள் கழிச்சு மேட்ச ஜெயிச்சிருக்கோம். யோ மாப்பிள, சின்னசாமியிலேயே ஆர்சிபி ஜெயிச்சாச்சியா. இந்த வருஷம் நாங்க தான் கப்புல எங்க பேர் எழுதுங்க. இன்னொரு ஓயாமையில எழுதி அடிச்சிட்டு இருக்க முடியாது. நீங்க ஜெயிச்சிட்டு வாங்க, அதெல்லாம் அவங்களே எழுதி கொடுப்பாங்க. எடு செருப்பண்ணா க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குனு கொஞ்சம் பொறாமை வெண்மத்தை கக்கிட்டு போறான். சோ பெங்களூருக்கு ராஜஸ்தானுக்கு நடந்த மேட்ச்ல என்ன விஷயம் வந்து ரேட், என்ன விஷயம் வந்து ஷிட், என்ன விஷயத்துக்கு ஒரு கொட்டை அப்படிங்கறத பாத்திரலாம். சம்மருக்கு தேவை நொங்கு. இன்னைக்கு ஆர்சிபில சம்பவம் பண்ணது நம்ம கிங். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே இப்படி பேசிட்டு போறான்? சரி 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 சூப்பரா பேட்டிங் ஆடின கோலியும் படிக்கலும் இன்னைக்கு ஹிட். 12 பாலுக்கு 17 ரன் தான் வேணும் அப்படின்றப்போ நீங்களும் அதான் நினைச்சீங்க. அப்போ நான் அப்படி நினைச்சதில்ல, இந்த தப்பு இல்ல. இதெல்லாம் நடக்குமான்னு ஏங்குனே ஒரு வழியா நடந்துருச்சு. இந்த சம்பவத்துக்கு முக்கிய காரணமான கேசிருட் ப்ரோ, நீங்க ஹிட் ப்ரோ, நீங்க ஹிட், நல்லா இருப்பீங்க. மேட்ச் இன்னைக்கு ஆர்சிபி பக்கம் தான் அப்படின்னு எல்லாம் சந்தோஷமா இருக்கப்போ திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல, ஒரே ஓவர்ல 22 ரன்னை கொடுத்து மேட்ச் அப்படியே ராஜஸ்தான் தூக்கி கொடுத்த புவனேஸ்வர் குமாரோட பவுலிங் இன்னைக்கு ஷிட். இந்த வருஷத்துல எப்பயும் போல எப்பப்பெல்லாம் வந்துட்டு ஆப்போசிட் டீம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரகிளிங்கான ஃபேஸ்ல இருக்காங்களோ அப்பப்பெல்லாம் வந்துட்டு அவங்களால முடிஞ்சதை பார்த்து பண்ணி விடுற துருவ் ஜுரேல் மற்றும் ஹெட்மயரோட பேட்டிங் இன்னைக்கு ஷிட். சரி, என்ன விஷயத்துக்கு ஒரு கொட்டை அப்படின்னு பார்த்தோம்னா, சாமிநாதா உன்னை உங்க அப்பா எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு கலெக்டர் ஆகி பாத்திரலாம்னு ஆசைப்படுறாரு. ஆனா நீ போற போக பார்த்தா தக்காளி 10ஆம் கிளாஸே தாண்ட மாட்ட போலயே. இன்னைக்கு மேட்ச்ல நீங்க மட்டும் கடைசி வரைக்கும் நின்றுருந்தீங்கன்னா 15 ஓவர்லயே கூட மேட்ச் ஜெயிச்சிருந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு அப்படின்னு இன்னைக்கு ஒரு சொதப்பல் ஸ்கீய போட்ட ரியான் பராகுக்கு ஒரு கொட்டை. அது எப்படி டெய்லியும் ஒரு டீம் வந்துட்டு எவ்வளவு கேவலமா விளையாண்டாலும் கடைசி பிளேஸ்ல மட்டும் நம்மளே இருக்கமே, இந்த ஒரே ஒரு கேள்விதான் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போயிருங்க. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.